அரசியலில் களம் இறங்கும் லாட்டரி அதிபரின் மகன் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் மகன் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் களம் இறங்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கும் விழாவில் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். விரைவில் சார்லஸ் மார்டின் நேரடியாக புதுச்சேரி அரசியலில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக புதிய கட்சி தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நிகழ்ச்சியில் பேசிய ரிச்சர்ட் ஜான்குமார், இந்த காமராஜர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அதிர்ஷ்டமானவர்கள் பாத்தீங்கன்னா, என் தொகுதியில பாத்தீங்கன்னா முன்னாடி எங்க அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் தொகுதி வந்தோடனே என்னடா அதிர்ஷ்டம்லாம் காமராஜர் தொகுதிக்கு வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அங்க இருந்து சரி அப்படியே தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல காமராஜர் தொகுதிக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு ஜான்பவான் எங்களோட அண்ணன் திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய தந்தை அவர்கள் காமராஜர் தொகுதிக்கு பண்ணதை விட ஒரு மடங்கு இல்ல பல மடங்கு அதிகமா பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையானவர், இளம் பலமும் உள்ளவர். அவர் காமராஜர் தொகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு இருக்க போறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷம். சார்லஸ் அண்ணன் அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய மாணவர்கள் அவங்களோட குடும்பத்துல அவங்களோட பெற்றோர்கள் அதை சாப்பிட்ற சாப்பாட்டை நான் ருசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது போகணும். நான் முதல்ல அதை போய் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதற்கிடையில் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் தங்குவதற்கு ஒயிட் டவுனில் ஒரு வீடு வாங்கப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. மேலும் சார்லஸ் மார்டின் வாக்காளர் அடையாள அட்டையை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள முகவரிக்கு மாற்றும் பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சார்லஸ் மார்டினை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.